அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. நம் தேவன் எப்பொழுதுமே அவர் மகத்தான தேவன், அவர் உன்னதமான தகப்பனாக இருக்கிறார். நமக்கு எப்பொழுதுமே அவர் சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவன். அவரை நாம் சிறந்த விதத்துல எப்போதுமே பார்த்து அவர் எவ்வளவு மகத்தானவர், எவ்வளவு அற்புதமானவர், அதிசயமானவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் போது, எப்பொழுதுமே நாம் தேவனை பார்க்கும் போது நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் வருகிறது. இந்த தேவன் எப்பொழுதுமே நல்ல தேவன், அவர் நடத்துகிற தேவன், அவர் காக்க ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நம்ம அறிந்து கொள்வோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட நீர் பேசுவீரப்பா, எங்களை நடத்துவீர். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கவும், நாங்கள் குடும்பமாக இவ்விதமாக உங்களுடைய வீடுகளில் கூடி உம்மை ஆராதிக்கும் போது கூட கர்த்தருடைய மாறாத மகிமையும் வல்லமையும் அபிஷேகம் எங்களுக்குள்ளாக நிரம்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் ஆசீர்வதித்து நடத்தும். உமக்கே மகிமையை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இந்த வேளையில உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிப்போம். சகோதரி ஜெயாவும் நட்டஷாவும் இந்த வேளையிலும் கூட இந்த தொழுகை நேரத்தை நடத்துவார்கள். நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென், ஆமென். இந்த வேலையில, இந்த துதி வேலையில நம்ம தேவனுக்கு இந்த நம்மளுடைய துதியை ஏறெடுப்போம். இருந்த இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டி நம் தேவனுக்காக இந்த பாடலை பாடுவோமா? இயேசு நல்லவர், என்றென்றும் அவர் மாறாதவராய் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்காகவும் அவர் இருக்கிறார். இந்த வேலை கைகளை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்ற பாடலை பாடுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடர்
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாத தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் தேவனே, மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில் எப்பொழுதும் நீர் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீரே தேவாதி தேவன், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஒரு நிமிடம் அவரை துதிப்போம், நாமத்தை துதிப்போமா. நீர் பெரியவர், நீர் உண்மையுள்ள தேவன், கிருபையின் தேவன், மகிமையின் தேவன், மாட்சிமை நிறைந்தவர், வல்லமையின் தேவன், அன்புள்ள தேவன், அழகுள்ள தேவனா இருக்குது. இந்த வேளையில எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உயர்த்துகிறோம். நீதியின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, எல் ஷடாவா இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தந்தையே, உம்மை துதிக்கிறோம். நீ நீதி, நீர் மனதுருகிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி. அன்புள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உம்முடைய பாதப்படியில வந்து அமர்ந்தால் எவ்வளவு நிம்மதி ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது, உம்மோடு பேசும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு மன நிம்மதியா இருக்கிறது. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேளையில இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோமா? நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதியே நிம்மதியே. எத்தனையோ முறைகள் நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் துன்பங்கள் வரும்போது அவர் பாதத்துல போய் ஓடி அமரும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும். மனது ஒரு லகுவாய் மாறும். அவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு உதவியாய் இருந்து நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த வேளையில அவரை துதிப்போமா? இதை உணர்ந்தவர்களா அந்த பாடலை பாடுவோமா? எத்தனை முறைகள் அதை உங்க கண்முன் கொண்டு வாங்க. எத்தனை முறை, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பத்தின் மத்தியில கூட அவரை தேடி ஓடும் போது அவர் நம்மளுக்கு நிம்மதியை கொடுத்திருக்காரு, நம்ம கூடயே இருந்திருக்காரு. ஹல்லேலூயா.
துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, நீர் பெரியவர், எங்களுக்காக பலியான தேவனே, இந்த வேலையில உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களை இந்த வேலையில தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக சிலுவிலே அறையப்பட்டீரே, எங்களுக்காக கோர உருவை ஆண்டவரே நீ எங்களுக்காக சுமந்தீரே. அப்பா, உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த வேலையில கூட உம்மை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண் முன்னாக ஆண்டவரே உம்மை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக நீ சிலுவிலே மரித்தீரே. அப்பா, அந்த வேலையில உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நிந்தை வந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாமல் உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடுவோமா? அன்பே கல்வாரி அன்பே. இந்த பாடலை பாடும்போது தேவன் நம்மளுக்கு முன்பதாக அவரை வைத்து அவர் நம்மளுக்காக அந்த கோர சிலுவையில எப்படியாய் பலியான இருந்தது நினைத்து எல்லாமே நம்மளுடைய பாவங்களுக்காக அவ்வளவு அழகான ரூபமாய் இருந்தவர் கொடூரமான ரூபமாய் மாறி போனாரே நமக்காக. அவ்வளவு அடி, அவ்வளவு காயங்கள், ஐயோ எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு. எல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக, நமக்காக இந்த வேலையில அதை உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுத்து, இந்த வேலையில நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுத்து இந்த வேலை இந்த பாடலை பாடுவோம். ஒவ்வொரு வரிகளையும் நம்ம உணர்ந்தவர்களாய் அறிக்கையிட்டு இந்த வேலையில இந்த பாடலை நோக்கி பாடுவோமா?
கல்வாரி அன்பே உம்மை பார்க்கிறேன் என் உள்ளம் உடையுதாயா. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக நீ சிலுவிலே மரித்தீரே ஆண்டவரே. இந்த வேலையில உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக பாடுகள் பட்டீரே. இந்த வேலையில எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, எங்களை அரவணைக்கிற அந்த கையிலே ஆண்டவரே ஆணிகள் சுவாமி. அப்பா, எப்படி நீங்க பாடுபட்டிருப்பீங்க, அந்த வலியை எப்படி தாங்கியிருப்பீங்க ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, எத்தனை அந்த வாரினால் அடிக்கப்பட்டு உங்களுடைய உடம்பு எப்படி பாடுபட்டிருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாமே எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுக்காக எங்களை நேசித்ததுனால ஆண்டவரே இந்த வேலையில நாங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. இனி நாங்க வாழ போற வாழ்க்கை ஆண்டவரே உமக்காக ஒப்பு கொடுத்து நாங்க வாழ போறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி. இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சுவாமி, துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தேவனே. உம்மை வாழ்த்தி உம்மை வணங்குகிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையில் நீர் மரித்தீரே தேவனே, அதை நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பின் பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திருக்கிறீர். இந்த மேலான ஈவு எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருப்பதினால் இன்றைக்கு நாங்கள் புத்திர சுவிதானம் பெற்று உமக்காக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உரிமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த பெரிய பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we want to thank you for this gift of salvation, Master. And because of this gift, Lord, you have enabled us to become your children. And Lord, as your children, as your favored people, Master, we are so privileged, Lord, to connect with you and to relate with you and to walk with you and to live for you, Master. We want to thank you, Father God. We remember your salvation, the mighty work that you did for us at the cross, O Lord, and we remember it, and we want to thank you, Father God. And this day, Master, even as we observe it as, Lord, a day when we remember your mighty, Lord, sacrifice upon the cross. We want to thank you, Master. We want to praise you and we want to glorify you. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதங்கள்ல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த நேரத்துல தொடர்ந்து கர்த்தாவே, இந்த COVID-19 மூலமாக வருகிற எல்லா பாதிப்பையும் நீர் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வியாதி மறைந்து போக வேண்டுமே கர்த்தாவே. உலகம் எங்கும் அப்பா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனே பாதிக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த வாதை கர்த்தாவே ஒருபோதும் எங்களது கூடாரத்தை அணுகக்கூடாது. தேசத்துல கர்த்தாவே நீர் பெரிய ஒரு விடுதலையை வெற்றியை தருவீரப்பா. உலகம் எங்கும் கர்த்தாவே ஒரு பெரிய அமைதியை நீர் இது நிமித்தமாய் கொடுத்து கர்த்தாவே மாற்றங்கள் திருப்பங்கள் உண்டாகும் காலங்களாக இது காணப்படவும் இந்த வியாதி முற்றிலுமாய் மறைந்து போக நீர் கிருபை தருவீரப்பா. Lord, many are those who have been affected by this disease, oh Lord. We pray, Father, that this COVID-19 would completely disappear from this world, oh Master. Even in our nation, Lord, there are thousands who are suffering. And we pray for all of them, Lord. We pray, Father, that, Lord, your hand, your mighty hand would be upon everyone who have been affected with this sickness, Master. And we pray for healing. We pray for continual healing. We pray for doctors and nurses who are working amongst them. And we pray, Father, that your favor would be upon them too. And for all those, Lord, all those who have suffered through this, Master, all those in utter poverty, and everyone who has lost jobs, so Master, and many who are suffering through. We pray for all of them, Lord, much grace and favor would be upon them. That through this suffering too, Master, through this suffering too, they would come to know you, Master. Thank you, Father God. ஆண்டவரே, அநேகர் கர்த்தாவே இந்த வியாதியினால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம், கேட்கின்றோம் அப்பா. அதுக்கு அப்பா இந்த அடிப்படையில் கர்த்தாவே எல்லாருக்கும் அப்பா நீர் பூரண சுகம், பூரண விடுதலை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தாமே கிரியை செய்ய வேண்டும் அப்பா. பெரிய ஒரு விடுதலை நீர் தர வேண்டும் தேவனே. என்ன காரணத்தினால் இந்த வியாதி வந்ததென்று நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட நீர் கர்த்தாவே நீர் நல்லவர் அப்பா. நீர் நீதி நியாயம் நிறைந்தவர் தேவனே. நீர் தொடர்ந்து நடத்தும் அப்பா, தொடர்ந்து நடத்தும். அவர்கள் மத்தியில கர்த்தாவே பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் எல்லாருக்கும் சுகம் கொடுப்பீர் அப்பா. விசேஷமாக டாக்டர்களோடும் நர்சஸோடும் நீர் கூட இருப்பீர். அவர்களுக்கு ஒத்தாசை கொடுப்பீர் அப்பா. இந்த வியாதியின் காரணமாக அப்பா அதிகமாக தேவனே அப்பா பாதிக்கப்பட்ட கர்த்தாவே தங்களுடைய வருமானத்தை இழந்து போனவர்கள், உத்தியோகத்தை இழந்து போனவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும்
நீர் சந்தித்து நீர் காத்து நடத்தும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நீரே எல்லாருக்கும் துணையாக இருக்க வேண்டும் அப்பா. நீரே ஒவ்வொருவரையும் நீர் இந்த காலங்களில் காத்து நடத்த வேண்டும். இந்த நாட்கள்ல கர்த்தாவே விசேஷமாக இந்த மாதம் வந்து ஆண்டவரே உபத்திரவப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கும் மாதமாக தனித்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம் அப்பா. ஆண்டவரே அதற்கேற்ற பிரகாரம் ஆண்டவரே நாங்களும் கூட ஜெபிக்க நீர் கிருபை தாரும். உலகமெங்கும் அப்பா, உலகமெங்கும் எல்லாருமாக சேர்ந்து உம்முடைய பிள்ளைகள் எல்லாருமாக அப்பா இவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் ஒரு காலமாக இது காணப்பட நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற சுவிசேஷத்துக்காக பாட அனுபவிக்கிற எல்லாரோடும் நீர் கூட இருப்பீரப்பா. அவர்கள் நித்தமாகவே பாக்கியவான்கள். அவர்கள் தொடர்ந்து கர்த்தாவே இந்த நீதியின் பாதையில அவர்கள் தொடர்ந்து நடந்து செல்ல நீர் கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். Lord, this month has been declared as a month for prayer for the persecuted church, Lord. We pray for all those who are suffering for the sake of the gospel, Master. And we pray, Father, that your presence would be with them, that you would guard them and you would keep them, Master. And we pray that they would never ever lose heart, but they would persevere in hope, Master. And we pray, Father, that even throughout the world, as people join together to pray for the persecuted church, your favor would be upon every one of them, Master. அப்பா, நாங்கள் தொடர்ந்து இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே 21ஆம் தேதி ஜூம் வாயிலாக நடைபெறுகிற எங்களுடைய மாநாட்டு கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கூட இருப்பீரப்பா. முதல் முறையாக இவ்விதமாக இந்த ஜூம் வாயிலாக நாங்கள் அப்பா இந்த கூட்டத்தை ஏறெடுக்க விற்கின்றோம். நீர் கூட இருந்து நடத்த வேண்டும். மாநாட்டு தலைவர் பாஸ்டர் டெனிஸோடு கூட இருப்பீர். அவருக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுப்பீர். ஆண்டவரே இந்த ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்கின்ற சகோதரர் மைக்கேலுக்காகவும் சகோதரர் குணாவுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களையும் அப்பா ஏற்பாட்டு குழுவையும் நீர் ஆசீர்வதிப்பீர். அவர்களோடு இருந்து நீர் காத்து நடத்துவீர். தேவனே, எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் வைத்து புத்தி சொல்லி நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனம் எப்போதும் தருவீரப்பா. இந்த கூட்டத்தை நீர் கர்த்தாவே எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பீர். ஆண்டவரே, விசேஷித்த விதத்தில் நீர் நடத்துவீர். தேவனே, எங்களுடைய எதிர்காலம் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. மாநாட்டில் உள்ள எல்லா சபைகளையும் நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து கர்த்தாவே செழிப்பான நிலையில நாங்கள் தொடர்ந்து உமக்காக செயல்பட நீர் கிருபை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். எங்களையும் நாங்கள் தத்தம் செய்கிறோம். சபையை ஆசீர்வதியும். சபையில கர்த்தாவை தொடர்ந்து நீர் கிரியை செய்யும். எல்லாருடைய தேவைகளை சந்தியும். கர்த்தர் நீர் தொடர்ந்து நடத்துவீர். இன்னும் கர்த்தாவை தொடர்ந்து உமக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட பலப்பட நீர் கிருபை கொடுப்பீர். பிள்ளைகளோடு இருப்பீர். வாலிபர்களோடு கூட இருப்பீர். முதியோர் எல்லாரோடையும் நீர் கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து நடத்துவீரப்பா. நாங்கள் ஏறெடுக்கும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு போதும் எங்களுக்கு மெய்ப்பராக இருந்து முன் சென்று நடத்துவீரப்பா. Lord, you be with our church. We pray, Father, that Lord, you continuously go before us, Lord, and pave the way for us in every way, Father God. We would, Lord, live to please you, live to glorify you alone, magnify you alone. And we pray, Father, that all of our needs would be met in Christ Jesus. That, Lord, you'd be the Lord of our lives and you'd be glorified amidst us, Lord. Thank you, Father, for everything. Bless this time together. In Jesus' name we pray. Amen. Amen. கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சேர்ந்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றி உயர்த்துகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:19 முதல் 21 வரை. James chapter 1 verses 19 to 21. The scripture portion would be read to us right now. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யாக்கோபு 1:19 முதல் 21 வரை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள்.
மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நடப்பிட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையும் உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். Today's scripture reading is taken from James chapter 1 verse 19 to 21. Verse 19. Know this, my beloved brothers. Let every person be quick to hear, slow to speak, slow to anger. For the anger of man does not produce the righteousness of God. Therefore, put away all filthiness and rampant wickedness, and receive with meekness the implanted word, which is able to save your souls. Amen. அன்பானவர்களே, தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வசனத்துக்கு முன்பதாக பணிந்து வருகிறோம். அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே, ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். எங்களோடு நீ பேசுவீர் தேவனே, பேசும் அப்பா, உள்ளத்துல பேசும் தேவனே. அப்பா, உள்ளத்தை வணைகிற தேவன் வார்த்தையின் மூலமாய், ஆவியானவரின் மூலமாய் எங்களை வணையவும் உம்மை போல் ஆக்கவும் உம்மிடத்துல ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சென்ற வாரம் நாம் பார்த்தோம் எப்படியாக யோசுவாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை வந்தப்போ அவர்கிட்ட யோசுவா கூறின காரியம் என்னன்னாக்கா, இந்த வார்த்தையை தழுவிக்கொள், இதை பற்றிக்கொள், பிடித்துக்கொள். இந்த வார்த்தை உன்னை விட்டு விலகக்கூடாது. இடது பக்கம் ஒன்று திரும்பக்கூடாது, வலது பக்கம் ஒன்று திரும்பக்கூடாது. இந்த வார்த்தையின் மீதே இரவும் பகலுமாய் நீ தியானமாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அப்போ அவ்வளவு கடினமாக இந்த வார்த்தை யோசுவாவுக்கு வந்தது. யோசுவா அதற்கேற்ற பிரகாரம் வார்த்தையை பற்றி கொண்டு ஜீவிக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே பிரகாரம் தான் நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வது. வார்த்தையை நம்ம எல்லாரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருக்கும் பைபிள் இருக்கிறது. வார்த்தை எல்லாருமே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை வாசிக்கிறோம், எல்லாரும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையை உள்ளுக்கு கொண்டு வரணும். உள்ளத்தின் உள்ளுக்கு கொண்டு வரும்போதுதான், அப்பொழுதுதான் இந்த வார்த்தை செயல்படும். ஆவியானவரின் மூலமாக இந்த வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில திருப்பங்கள், மாற்றங்கள் உண்டாகும். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எப்படி இது நடக்கும்? How is it that God's word can come into our lives? How can we receive God's word? And this is what we are going to focus upon. We all have the Bible. We all have the word. We have listened to the word. We have read the word so many times. Long time ago, long time ago, we've been doing that. But then, how do we internalize? How do we bring the word into our hearts so that it becomes part of our lives? So that God's Spirit would begin to operate through the word and bring about changes or transformation in our lives. And that's what we are going to focus upon today. அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இங்க யாக்கோபு குறிப்பாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா விதமான துர்க்குணத்தையும், அசுத்தத்தையும், எல்லா விதமான அழுக்கையும் நீங்க அதை ஒழித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ரொம்ப கடினமான வார்த்தைகள் தான். Strong words are being used, and he says that put away all kinds of filth and wickedness, rampant wickedness. Let it all be completely gone. இந்த காரியத்தின் அடிப்படையில தான் நம்ம பார்க்கும்போது, ஏன் இதை யாக்கோபு இப்படி சொல்லுகின்றார், ஏன் இந்த நிபந்தனை கொடுக்கின்றார்? ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்துல வரணும்னாக்கா நம்ம ஏன் இதை செய்யணும்னாக்கா, உள்ளத்துல நிறைய அழுக்கு, தூசி, குப்பை, புழுதி அது அடங்கிக் கொள்வதற்கு நம்ம ரொம்ப சமயங்கள்ல அனுமதிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். அதான் மாற்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்றால், இயேசு அங்கு சொல்லுகின்றார், உள்ளத்தின் நிறைவினால் நாவு பேசும். உள்ளத்துல என்னென்ன நிறைவுகள் இருக்கிறதோ அப்படின்னாக்கா, உள்ளத்துல நிரம்பி இருக்கிற அழுக்கு, அசுத்தம், எல்லா விதமான வேசித்தனமா, பெருமையா, பொறாமையா, எரிச்சலா, கசப்பா, துர்க்குணமா, எந்த விதமான தகாத நோக்கமா, விருப்பமா, இதெல்லாம் அகன்று போக வேண்டும். இது நிறைவினால் தான்
நாம பேசுகிறது. சோ இங்க வந்து யாக்கோபு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வெளியே வருகிறது. எதன் மூலமாக வருகிறது? வார்த்தையின் மூலமாக வருகிறது, கோபத்தின் மூலமாக வருகிறது. இத 19ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம், 20ஆம் வசனத்திலையும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இங்க யாக்கோபு சொல்லுகிறது என்னன்னாக்கா, இந்த வார்த்தை வந்து நம்முடைய உள்ளத்துல வந்து அசுத்தம் இருக்கிறதுனாலதான், தீட்டு இருக்கிறதுனாலதான், எல்லா விதமான அழுக்கு துர்க்குணம் இருப்பதனாலதான், அழுக்கும் துர்க்குணமும் இருப்பதனாலதான் இந்த நாவு வந்து சீக்கிரத்துல பேசுகிறது, சீக்கிரத்துல கோபப்படுகிறது. அவசரப்பட்டு பேசுகிறோம், அவசரப்பட்டு கோபப்படுகிறோம். அப்போ இங்க யாக்கோபு சொல்லுகிறது என்னன்னாக்கா, அமைதியாக பொறுமையாக நம்ம வந்து பேச வேண்டும். நம்ம வந்து நம்ம தீவிரமாக கேட்க வேண்டும். ஆனால் நம்ம பொறுமையாக நம்ம வந்து கேட்க வேண்டும். கோபப்படுவதும் தாமதமாய் இருக்க வேண்டும். அப்படின்னாக்கா நம்ம வந்து பொறுமையோடு நம்ம பேச கற்றுக்கொள்ளும் போது புரிந்துணர்வோடு நம்ம பேசுவோம். நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து நிறுத்து பார்த்து பேசக்கூடியவர்களாய் காணப்படுவோம். அவசரப்பட்டு நம்ம வந்து பேசி தகாத விதங்கள்ல நம்ம தீர்ப்பு கூறுவது, தகாத விதங்கள்ல பிறரை குறித்து நம்ம பேசுவது, நம்ம வந்து புறம் கூறுவது, நம்ம வந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பை வந்து வெளிப்படுத்துவது, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. அப்போ நம்ம வந்து மெதுவா பேச ஆரம்பிக்கும் போது உள்ளத்தை பரிசோதித்து ஆராய்ந்து பார்த்து, உள்ளத்துல நாம் முதலாவதாக சரியா இருக்கிறோமா அப்படின்ட்டு ஆராய்ந்து பார்ப்பதற்கு அது இடம் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதே சமயத்துல நம்ம தாமதமாய் கோபப்படுவோம் என்றால், கோபப்படுவதற்கு நாம் தாமதமாய் இருப்போம் என்றால், அப்படின்னாக்கா நம்ம மெதுவா கோபப்படும் போது அப்போ அதுல வந்து பொறுமை இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. நம்ம கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம உள்ளத்துல இருக்கிற எல்லா விதமான தகாத புழுதி, குப்பை, எல்லா விதமான அழுக்கு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கோபத்தின் மூலமாய் வெளிப்படுத்தக்கூடாதவர்களாக காணப்படுவோம். அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து கோபப்படும் போது இதெல்லாம், இந்த உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் அழுக்கு, அசுத்தம் எல்லாம் இன்னும் பெருகி கொண்டுதான் இருக்கும். நம்ம அவசரப்பட்டு பேசும்போது அந்த பாவம் எல்லாம் இன்னும் நமக்குள்ளாக பெருகி கொண்டேதான் இருக்கக்கூடியதாக காணப்படும். ஆனால் இதெல்லாம் ஓய்ந்து போகணும்னாக்கா நம்முடைய நாவுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் நம்ம கட்டுப்பாடு வைக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். இதன் காரணமாக நம்ம எல்லா விதமான துர்க்குணத்தையும், எல்லா விதமான அழுக்கையும், எல்லா விதமான அநீதியான காரியங்களையும் நம்ம தூக்கி போட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ இது வெளிப்படுவது நாவினால, இது வெளிப்படுவது கோபத்தினால. இது எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுருங்க, வெளியே தூக்கி போட்டுருங்க, உள்ளத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஒருவேளை ஒரு குப்பை தொட்டியில நம்முடைய வீட்டுல இருக்கிற குப்பை எல்லாம் எடுத்து நம்ம தூக்கி போடுகிற பிரகாரம் தான் இத இங்க யாக்கோபு உபயோகிக்கிற வார்த்தை ஒழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சும்மா ஒரு பரிசு கொடுக்கிற மாதிரி, பரிசை புங்குஸ் பண்ற மாதிரி குப்பையை புங்குஸ் பண்ணி நம்ம மெதுவா தூக்கி கொண்டு போய் அழகா கொண்டு போய் அந்த குப்பை தொட்டியில போட மாட்டோம். நம்ம குப்பையை நல்லா பையில கட்டி தூக்கி வீசக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம் குப்பை தொட்டியில. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கின்ற எல்லா குப்பை புழுதி எல்லாம் நம்ம உடனடியாக அதை அகற்றி போட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த தூசி, குப்பை, புழுதி எல்லாம் எப்படி நமக்குள்ளாக ஒட்டி கொண்டிருக்கும் போது நமக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தை ஒட்டாது, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அழுக்கு, குப்பை எல்லாம் இருக்கும் போது அதுக்கும் குப்பைக்கும் அழுக்குக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கும் ரொம்ப தூரம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சுத்தமான வார்த்தை. இததான் நீங்க நம்ம போன வாரத்துல கூட நான் சொன்னேன். சங்கீதம் 19ல சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய வார்த்தை தூய்மையானது, சுத்தமானது என்று இந்த வார்த்தைகளை அங்கு பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னாக்கா ஆண்டவருடைய வசனம் அவ்வளவு சுத்தமானதாக, தூய்மையானதாக இருக்கிறதுனால வார்த்தையை இங்க உள்ளத்துக்கு கொண்டு வரும்போது அது அலர்ஜியாக மாறக்கூடியதாக இருக்கும்.
அந்த வார்த்தை வந்து இந்த உள்ளத்துல பதியாது. ஒரு செல்லோ டேப் எடுத்து நம்ம வந்து ஒட்டுறோம்னாக்கா எண்ணெயை தடவி இங்க வந்து நம்ம எண்ணெயை தடவி இந்த செல்லோ டேப் இங்க இருக்குது, இதை எடுத்து ஏதாச்சும் ஒரு பேப்பரை வச்சு இங்க ஒட்டினா கூட அது ஒட்டவே ஒட்டாது. இது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் டேப்பா இருந்தாலும் கம்மா இருந்தாலும் அந்த பேப்பரை நம்ம ஒட்ட பார்த்தோம்னாக்கா அது முடியவே முடியாது. ஏன்னா இங்க வந்து எண்ணெய் இல்லாட்டி அழுக்கு இல்லாட்டி குப்பை இருந்துச்சுனாக்கா அது ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரிதான் ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்துல பதிய செய்ய வைக்க வேண்டும் என்றால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வார்த்தை இந்த உள்ளம் வந்து சுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. தேவ நீதி நமக்குள்ளாக வந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யான் எப்படி? எனக்கா இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினதுனால நாம் ஆண்டவருடைய ரத்தத்தை நாம் நம்பி விசுவாசிக்கும் போது இந்த ரத்தம் வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி நம்முடைய உள்ளங்களை சுத்தமாக்குகிறது என்று நாம் வந்து 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். சோ எல்லா பாவங்களை குறித்தும் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அது நிமித்தமாய் நம்ம ஒழித்து போடுகின்றோம், அகற்றி போடுகின்றோம். We need to completely wipe out or throw away every rubbish, every filth. If there is filth in our heart, then the word would never ever be able to be received into our lives. And that is what is so important these days. If we have any kind of dirt or filth or corrupt or unrighteousness, then we would not be able to read the word, we would not be able to hear the word. We can read outwardly, we can hear outwardly, but the word would never ever be received. The heart would never ever be receptive to God's word. That is why transformation does not take place in many of Christians' lives or even in our own lives. And so we need to in every way be prepared to do away with all kinds of filth that clings to us, that clings so closely to us. It's stuck to our uniforms, it's stuck to us, and it's spread all over. Rampant wickedness, it's spread all over. It's stuck and it's spread all over. இந்த அழுக்கு வந்து நமக்குள்ளாக அப்படியே ஒட்டிக்கிறது, உள்ளத்துல ஒட்டி கொண்டு கொள்வது மாத்திரமல்ல, ஆனால் எல்லா இடத்திலையும் அது படர்ந்திருக்கிறது. அநீதியானது படர்ந்திருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. சோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நாம் எல்லாத்தையும் தூக்கி அகற்றி போடுவது நம்முடைய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. நாம் D.L. மூடி சொல்லி இருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது வசனம் கிட்ட வர முடியாது. ஏன்னா பாவம் வந்து வார்த்தையை தூரத்துல தள்ளி வைக்கும். ஆனால் வசனத்தை உள்ளுக்கு கொண்டு வந்தோம்னாக்கா வசனம் வந்து பாவத்தை தூரம் தள்ளி வைக்கும். சோ ரெண்டுல ஒண்ணு, ரெண்டும் உள்ளுக்கு குடிக்கொள்ளாது. It's either one. It's either sin will keep away the word from you, or the word will keep sin far away from you, as D.L. Moody has said. அந்த அடிப்படையில தான் அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் வந்து எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பற்றிக் கொள்வதற்கு நல்ல நிலங்களாக காணப்பட வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல இயேசு அந்த விதையை குறித்து தானே, விதைக்கிறவன் விதையை விதைக்க சொல்லுகின்றான். எப்படியாக அந்த ஓமையை குறித்து ரொம்ப அழகாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பாதையில போடப்பட்ட விதைகளா, இல்லாவிட்டால் கற்கள் மத்தியில போடப்பட்ட விதைகளா, இல்லாவிட்டால் முச்செடியின் மத்தியில விதைக்கப்பட்ட விதைகளா, இதெல்லாம் ஒருபோதும் செழிக்காது. இதெல்லாம் நிச்சயமாக அதெல்லாம் வாடி போகும், பட்டு போகும், குன்றி போகும். ஆனா நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற விதைகள் தான் அது செழிப்பாகும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். We see that Jesus is telling in Matthew chapter 13 that God's word must be sown in good soil, not along the way, not amongst the thorns or not amongst the stones. It will never ever thrive, it will never ever flourish or bear fruit, but it must be sown on good soil. Our hearts must be good soil, fertile soil, clean and cleansed by the power of the blood of the Lamb. ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உள்ளங்களாக நம்ம காணப்படும் போது
நித்தமாகவே சுத்தமான இந்த வார்த்தையை நாம் உள்ளத்துக்கு கொண்டு வருவதற்கும் ஆண்டவர் கிரியை செய்வதற்கும் நாம் அனுமதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதை நாம் இன்றைக்கு செய்வோமா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம்? கேட்டுவிட்டு மறந்துவிட்டு போகின்றோமா? இல்லாவிட்டால் வாசித்து விட்டு நம்ம சும்மா அப்படியே இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு நம்ம தூக்கி வச்சுட்டு நம்ம போகக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? இல்லை, வார்த்தையை வாசித்து இதுல தியானமாய் இருந்து இதை பற்றி கொண்டு இந்த வார்த்தை உள்ளத்துல செயல்பட வேண்டும் என்று நம்ம உள்ளத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த உள்ளத்தை சுத்தமா வைத்து அப்படியாக நம்ம செய்யும் போதுதான், கேட்கும் போதுதான், வாசிக்கும் போதுதான் இந்த உள்ளம் இந்த வாழ்க்கையில இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை, மாற்றத்தை நம்ம காணக்கூடியவர்களாக இருப்போம். சீக்கிரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குள்ளாக வளர வேண்டும் என்றால் இதை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் செய்வீங்களா? இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குப்பை இருக்குது, என்னென்ன அசுத்தம் இருக்குது, நீங்க ஆராய்ந்து பரிசோதித்து பார்த்து எல்லாமே நீங்கி போகணும்பா. மறைவாக எதாச்சும் ஒளித்து வைத்திருக்கிறேனா? மூளையில எதையாச்சும் செஞ்சு கொண்டிருக்கிறேனா? யாருக்கும் தெரியாம எதையாச்சும் நான் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறேனா? நான் தகாத நோக்கங்களை வைத்திருக்கிறேனா? விருப்பங்களை வைத்திருக்கிறேனா? யாருக்கும் தெரியாத ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு தெரியும். ஆனா நான் இப்படியாக மறைவான பாவங்களை நான் வைத்துக் கொண்டு ஜீவிக்கிறேனாக்கா நித்தமாகவே வளர முடியாது. அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறது என்னன்னாக்கா, சுத்தமாகுங்கள், சுத்தமாகுங்கள், அசுத்தம் எல்லாத்தையும் கலைத்து போடுங்கள், அகற்றி போடுங்கள் என்று சொல்லுகிறவராய் இருக்கின்றார். நீங்கள் செவி கொடுத்து அப்படியாக செய்யுங்கள். உள்ளத்தில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீர்கள். தேவனை தரிசிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் பிழைப்பதற்கு தேவன் கிருபை கொடுக்கிறவராக இருக்கின்றார். மேலும் நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த வார்த்தை நமக்குள்ளாக நாட்டப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா யாக்கோபு இந்த வார்த்தையை நம்ம இப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்னாக்கா, இந்த வார்த்தை முன்னதாகவே நமக்குள்ளாக நாட்டப்பட்டதாக காணப்படுகிறது. This word was already planted. It's already an implanted word. It's not first time that the word is coming to us. It's already come into our lives. And just as Peter talks about it in 1 Peter 1:23, where he says that we have been born again or born anew through this imperishable seed which is the word of God. ஆண்டவருடைய வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தாகிய இந்த வார்த்தையினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று 1 பேதுரு 1:23 சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ரொம்ப அழகாக ஆண்டவருடைய வார்த்தை இங்க நம்முடைய வாழ்க்கை சந்தித்தது. இந்த வார்த்தை மூலமாய் நாம் எல்லா விதத்திலேயுமே ஆண்டவரை அறிய வந்தோம். இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட்டு எல்லா விதத்திலேயுமே நமக்கு மறு ஜன்னத்தை கொடுத்தது. இந்த வார்த்தை உள்ளத்துல பதிந்திருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் இந்த வார்த்தையை பெற்றுக் கொண்டிருப்பதினால், இந்த வார்த்தை உள்ளத்துல நடப்பட்டிருப்பதினால் இந்த வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு போதுமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய மரமாக நம்ம நடப்பட்டிருக்கிறோம் என்று சங்கீதம் 52:92 நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு நாம் மரங்களாக நடப்பட்டிருக்கிறோம். இந்த மரங்கள் நடப்பட்டது நீரோடைகள் மத்தியில நடப்பட்ட மரங்களாய் இருக்கும் போது செழிப்பான மரங்களாய் நாம் காணப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா நீரோடைகளில் நடப்பட்ட மரம் எப்பொழுதும் வார்த்தையில நிரம்பின ஒரு வார்த்தையாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரர் இரவும் பகலுமாய் என் வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் அவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்தவனாய் இருக்கிறான். நீரோடைகள் மத்தியில நடப்பட்ட மரம், நீரோடைகள் மத்தியில நடப்பட்ட மரமாக மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் நடப்பட்டிருக்கிறதினால் எல்லா விதத்திலும் நாம் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். கொடிகள் செடியில் இருந்து அது உருவாகி வரக்கூடியதாய் காணப்படுகிறது. நீங்கள் என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்குள்ளாக கிராஃப்டட்,
பதிய செய்ய வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தருக்குள்ளாக நாம் பெற்றிருக்கும் போது நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருப்பது எவ்வளவு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பிரகாரம் என்னிலே நிலைத்திருங்கள், என் வார்த்தையிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த வார்த்தை உள்ளத்துல நடப்பட்டிருக்கிறதுனால் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சாதகமான அட்வான்டேஜஸ், ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா உள்ளத்துல வார்த்தை நடப்பட்டிருப்பதினால் நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். இந்த வார்த்தை தொடர்ந்து நமக்குள்ளாக கட்டப்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். We must allow the word to be cultivated in our lives. Already the word has been implanted into our lives because God has done a marvelous thing through the word. He has made us to become born again. We have been born again through this implanted word. And now to receive this word, when we receive this word, then what happens is that we go on to discipleship, cultivating our lives through the word. And that's what must happen in each one of our lives. நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ளாக கட்டப்படுவதற்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் பிழைக்க கற்றுக்கொள்ளும் போது நாம் ஒவ்வொரு போதுமாய் எவ்வளவு பலமாய் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ரொம்ப பேருடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா, விசுவாசம் ரொம்ப குன்றி போய் ரொம்ப குறைவாய் இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, சோதனை, நெருக்கம், வியாதி, தொல்லை வந்துச்சுன்னா உடனடியா ஆவேசப்பட்டு கதறுகிறது, ஐயோ நான் என்ன செய்வது அப்படின்ட்டு. ஆனா ஒருபோதும் பதற்றம் அடைய வேண்டியதே கிடையாது. ஏன்னா வார்த்தை உள்ளத்துல இருக்கும் போது விசுவாசம் பெருகும். விசுவாசம் மலருவதற்கு வார்த்தை அனுமதிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. When we have the word in us, then faith would arise from within us. We need not be worried about any kind of situation or circumstance. We need not be worried about or disturbed about any kind of trial or tragedy. Any kind of disaster can come near our tent, but then we would have the word. And because we have the word, when we have received the word, then what happens is that faith would arise out of us. Because word and faith are always connected, interrelated. Because we know the word, faith will arise and we can face any situation, any storm because of faith. Because faith gives us the victory in all situations. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நாம் நம்முடைய ஜீவியத்தை நடத்தும் போது நித்தமாகவே நம்ம அறிந்து கொள்ளலாம். நடப்பட்ட இந்த வார்த்தை நமக்குள்ளாக தொடர்ந்து நாம் மேன்மைப்படுத்தி இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கும் போது, வார்த்தையில கட்டப்படும் போது நாம் நம்மை அசைப்பதற்கு ஒருபோதும் எந்த ஒரு காரியமும் முடியவே முடியாது என்று நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது எப்படி நாம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் பார்த்தோம், எல்லா அசுத்தத்தையும் நம்ம அகற்றி போட வேண்டும், எல்லா துர்க்குணத்தையும் அகற்றி போட வேண்டும். அதே சமயத்துல நமக்குள்ளாக நடப்பட்ட இந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நாம் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கா இந்த வார்த்தை நமக்குள்ளாக நடப்பட்டிருக்கிறது, அதுல நாம் தொடர்ந்து கட்ட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். We must in every way, how do we receive the word of God? We must receive the word of God by putting away all kinds of filthiness and all filth and all rampant wickedness. Throw it away, shake it off, and by the blood of the Lamb be completely cleansed. And secondly, the implanted word of God is already there. God's word has already worked in our lives. Now receive the word, continuously receive the word, and be built up in that word. Use the word to cultivate your spiritual lives. And when you do that, you become so strong. And finally, we need to receive the word with all meekness. எல்லா சாந்தத்தோடும் நீங்கள் இந்த வசனத்தை, இந்த திருவசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சாந்தம் என்று சொல்லும்போது பணிவு, அடக்கம், பணிந்து வருவது என்ற ஒரு குணத்தை இது குறிப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படின்னாக்கா பெருமைக்கு நேர் வித்தியாசமான ஒரு தன்மை சாந்தம் என்று சொல்லலாம். அப்படின்னாக்கா நம்ம பணிந்து வருகிறோம்,
ஒருபோதும் பெருமையோடு நம்ம கோபப்படுவதில்லை. பெருமையோடு நம்ம நம்முடைய ஆங்காரத்தை, பிடிவாதத்தை, நம்முடைய இறுதிய கடினத்தை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் இந்த சாந்தம் எதை குறிப்பிடுகிறது என்றால், நாம் ஒரு ராஜாவுக்கு முன்பதாக பணிந்து வருவது மாதிரி தான். ராஜாவுக்கு முன்பதாக நம்ம நிற்கும் போது பணிந்து நிற்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். Just like bowing down before the king, and if the king says something, then that stands. இப்போ சமீபத்துல கூட நமக்கு தெரியும், நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த தேசத்துக்கு ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் கேட்டிருந்தாரு, ஒரு விண்ணப்பம் கொடுத்திருந்தாரு. அப்போ எல்லாரும் பார்த்தது ராஜா கிட்டதான். ராஜா என்ன சொல்ல போகிறார்? தேசத்துக்கு நம்பர் 1 அவர்தான். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொன்னால் சொன்னதுதான். எல்லாரும் அதற்கு அடிபணிந்து வர வேண்டும். சோ அந்த ராஜா சொன்னாரு, இல்ல நம்ம ராஜா சொன்னாரு, இல்ல முடியாது, அது வேண்டாம் அப்படின்ட்டு சொன்ன பிரகாரம் எல்லாருமே அதற்கு பணிந்து வர வேண்டியதாக இருந்தது. நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த ஒரு காரியம் சொன்னாலும் அதற்கு முன்பதாக நம்ம பணிந்து வர வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் வார்த்தையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். When our King Jesus tells something, when this word is a living word, is a powerful word, is an imperishable word, is an altogether transforming power of God, then when he tells something, when the word is so clear and so distinct in every aspect of our lives, when this word comes to us, ministers to us, reaches out to us, then we receive it with all humility and brokenness and submission. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்தோம்னாக்கா, சிலர் வேதாகமத்துல நம்ம பார்க்கின்றோம், இந்த ஸ்திரீ பரிமள தைலத்தை இயேசுவின் பாதங்கள் அண்டை கொண்டு அவள் அதை உடைத்து அதன் மூலமாக அந்த இடம் முழுவதும், அந்த அறை முழுவதும் அப்படியே வாசனை பெருகின ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. அந்த நொறுங்குண்ட நிலைமையில அவள் வாசனையை விதமாக கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அந்த நொறுக்கப்பட்ட நிலையில அவள் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துல தான் ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து வரும்போது அவள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். முழுமையாக தன்னையே தத்தம் செய்த ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அதனாலதான் இயேசு அவளை அதிகமாய் மிகுதியாய் பாராட்டி உயர்த்துகிறதை பார்க்கின்றோம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாந்தம் வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியே சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். மிகுந்த சாந்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தண்டை நொறுக்கப்பட்ட நிலையில பணிவோடு நம்ம வரும்போது தேவன் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். 100க்கு அதிபதி கூட அப்படித்தான். அதிகாரத்தில் உள்ளவன் ரொம்ப பெருமையோடு, ஆங்காரத்தோடு, கோபத்தோடு பேசி இருக்கலாம். ஆனால் நொறுக்கப்பட்ட நிலையில பணிவோடு பணிந்து ஆண்டவருக்கு முன்பதாக நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிப்பட்ட பணிவு வேண்டும். இன்னைக்கு சபைகள்ல பிரச்சனைகள், ரொம்ப குடும்பங்கள்ல பிரச்சனைகள், பிரிவினை வருகிறது, அநேக விதமான பகமை வருகிறது, அநேக விதமான குழப்பங்கள் வருகிறது, அநேக விதமான போராட்டங்கள் வருகிறது. எல்லாம் ஏன் நடக்குதுனாக்கா, வார்த்தைக்கு முன்பதாக பணிந்து வருவதில்லை. வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்துல ஏற்றுக்கொள்ளவில்லை. வார்த்தை நடப்பட்டிருக்கலாம், நடப்படாமலும் இருக்கலாம். வார்த்தையை அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு முன்பதாக பணிந்து வரும்போதுதான் நாம் வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை கிரியை செய்வதற்கு நாம் அனுமதிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் அன்பானவர்களே அதை செய்வோமா? அதை நாம் செய்யும்போது, அப்படி நாம் செய்யும்போது நித்தமாகவே தேவன் அதை விரும்புகின்றார். இந்த வார்த்தைக்கு முன்பதாக நாம் பணிந்து நாம் அமிதமான ஒரு சாந்தத்தோடு வரும்போது எல்லா பிடிவாதங்கள், எல்லா பிடிமானங்கள், எல்லா விதமான இறுதிய கடினம் எல்லாம் அகன்று போகும். அப்போ இறுதியம் கடினம் இல்லாது, பிடிவாதம் இல்லாது, பெருமை இல்லாது நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம எல்லா விதத்திலையுமே
இந்த வார்த்தை சொல்வதற்கு ஏற்ற பிரகாரம் ஆண்டவரே நான் ஜீவிக்கிறேன் என்று தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில காணப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் இதை செய்வோமா? இன்னைக்கு நாம் இப்படியாக தேவனுக்கு முன்பதாக நாம் பணிந்து வரும்போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளம் முழுவதையும், வாழ்க்கை முழுவதையும் அது சரிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஜிப்சி ஸ்மித் என்ற ஒரு பக்தன் என்ன சொல்கிறார் என்றால், வார்த்தையோடு கூட நாம் கடந்து ஜீவித்துக் கொண்டே இருக்கலாம், ஆனால் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை முழுதுமாய் பரிசோதித்து பார்த்து முழுதுமாக நமக்குள் பிரவேசித்து நம்மை நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். Allow the word of God, allow the word of God to go through your whole life. You may have gone through the word, but allow the word to go through your life in every aspect, so that in brokenness and in meekness you would learn from God what God has to tell you. அன்பானவர்கள், இன்னைக்கு நாம் இப்படியாக தேவனுக்கு முன்பதாக பணிந்து நாம் வரும்போது கர்த்தர் நித்தமாகவே உங்களோடு கூட பேசி உங்களை நடத்துவார், உங்களை காத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவது என்னவென்றால், ஒப்புக் கொடுங்கள், மனதார ஒப்புக் கொடுங்கள், எல்லாரும் ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு முன்பதாக நீங்கள் உங்களையே தாழ்த்தி சமர்ப்பித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக நீங்கள் மிகுந்த மரியாதை கொடுத்து அதற்கு முன்பதாக நீங்கள் பணிந்து வாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் நேரத்தை கொடுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானித்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக பதிய செய்ய வையுங்கள். இதை பெற்றுக் கொள்ளுங்கள், இதை அப்படியாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்குள்ளாக ஜீவன், இதுவே உங்களுக்குள்ளாக பெரிய மறுரூபத்தை உண்டு பண்ணும். இது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றும், புதுப்பிக்கும், உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். நீங்கள் சிறந்த விசுவாசத்தோடு வாழலாம், எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் அதிகாரியாக மாறலாம். ஆண்டவர் உங்களை வல்லமையினால் உடுத்துவித்து உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதனால பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து அதற்கு கட்டுப்படுங்கள். வாலிபர்கள், உங்கள் வாலிப வயதில் கர்த்தரை நினைவு கூர்ந்து வார்த்தைக்கு முன்பதாக நீங்கள் நடுங்க கற்றுக்கொள்ளுங்கள். பெரியவர்கள் ஒவ்வொருவருமாய் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி நீங்கள் சொல்லிக் கொண்டு ஜீவிக்காதீங்க. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுத்து நீங்கள் மிகுந்த பரிசுத்தத்தோடு சுத்தத்தோடு தேவனுக்கு முன்பதாக நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்ந்துவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து வந்தப்போ அவருக்கு முன்பதாக எல்லாரும் இடம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாருமாக வந்து ஏற்றுக்கொள்வதற்காக அவர் வந்து எல்லாருக்கும் அப்படியாக அறிவித்துக் கொண்டு வந்ததை பார்க்கின்றோம். ஆவியானவர் வந்தப்போ காத்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். வார்த்தை நம்மிடத்தில் வருவதற்கு வரவேற்பதற்காக விசுவாசத்தோடு நம்ம அவருக்கு முன்பதாக பணிந்து வருவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் அப்பா, உம்மோடு வாழ வேண்டும் தேவனே. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும். உமக்கு பிரியமான பாதையில தான் நாங்கள் ஒவ்வொரு போதும் நடக்க வேண்டும் அப்பா. வார்த்தையை பற்றி கொண்டு வார்த்தை உள்ளத்துல நிரம்பி இருக்க உம்மிடத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதமான அசுத்தமும் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடாது தேவனே. உங்களுடைய வார்த்தை மாத்திரம்தான் நிரப்பணும் அப்படின்றதை நாங்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்து காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாதங்களே தத்தம் செய்கிறோம். நீ தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் கூட நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய திருவிருந்தில் நம்ம எல்லாருமாக சேர்ந்து கலந்து கொள்வோம். நான் உங்ககிட்ட சொன்ன பிரகாரம் எல்லாருமாக நீங்கள் ஆயத்தத்தோடு வாருங்கள் என்று நான் உங்களிடத்துல கேட்டுக்கொண்டேன். அதை கேட்ட பிரகாரம் நீங்கள் இந்த அப்பத்தையும் அப்புறம் திராட்சை ரசத்தையும் நீங்கள் ஆயத்தத்தோடு வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நாம் எல்லாருமாக முதலாவதாக நாம் ஜெபிப்போம். ஒரு மனப்பட்டு நாம் சேர்ந்து ஜெபித்து தேவனுடைய பாதங்களில் இந்த நேரத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே
அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று கூறினார். அப்படியே ராப்பூஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட உடைய திருவிருந்தில் நாங்கள் கலந்து கொள்ளும் போது ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. நித்தமாகவே தேவனே, நாங்கள் கர்த்தாவே உண்மையோடு ஆவியோடு கருத்தோடு நாங்கள் இதில் கலந்து கொள்ள நீர் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரை, நாங்கள் வெளிப்புறமாக ஒரு கடமைக்காக நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கின்றார். எங்களை நடத்துகிற தேவன், எங்களுக்காக தம்மையே கொடுத்த பழியாக கொடுத்த தேவன் என்று நாங்கள் அந்த நம்பிக்கையில விசுவாசத்துல உம்மிடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் தாமே ஆசீர்வதிப்பீர் தேவனே. நீர் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீர். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படட்டும், மகிமைப்படட்டும், உம்முடைய நாமமே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். எல்லாருமாக நம்ம இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய திரு சரீரம், நமக்காக சிலுவையில பிக்கப்பட்ட திவ்ய சரீரம். இந்த சரீரத்தின் மூலமாய் இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மை மறுரூபமாக்குகிற சரீரமாக இது காணப்படுகிறது. நம்மை திரும்பவுமாய் சிருஷ்டிக்கின்ற ஒரு நிலைமையை இது குறிப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது. புதிய ஒரு நிலைமையில ஆண்டவர் நம்மை நடத்தி நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் தாமே இந்த சரீரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய திவ்ய சரீரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த சரீரத்தை நம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வது நிமித்தமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த ஜீவன், இந்த முழு சுகம், பலன், சரீரத்துக்குள்ளாக ஆரோக்கியம் நமக்குள்ளாக அவர் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாருமாக ஆண்டவரிடத்துல நன்றி செலுத்தி நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம், அவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த ரத்தம் அற்புதமான உன்னதமான ரத்தம் நமக்குள்ளாக ஒரு பெரிய விடுதலையும் சுதந்திரத்தையும் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறது. எல்லா பாவத்தின்றும் எல்லா அசுத்தத்தின்றும் இந்த ரத்தம் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிற திவ்ய ரத்தமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய நீதியில நம்ம வாழ்வதற்கு இந்த ரத்தம் தான் காரணமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாருமாக நன்றி எழுதலோடு இதை ஏற்றுக்கொள்வோம். ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில மரித்தமையினால் இத்தனை பெரிய அன்பை வெளிப்படுத்தினீரப்பா. நாங்களும் கூட இந்த நேரத்தில் உங்களுடைய திருவிருந்தை அனுசரிக்கும் போது ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும், எப்பொழுதுமே அன்பு கூற வேண்டும் அப்பா. இந்த அன்பின் வெள்ளம் எங்களுக்குள்ளாக பெருகி ஜீவ நதிகளாய் பிறருக்கு கடந்து செல்ல வேண்டும் அப்பா. எப்பொழுதும் நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிறரையும் நேசித்து அன்பில கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கள் எல்லாருக்கும் தந்து, எல்லா சபைகளில் உள்ள எல்லாருக்கும் தந்து நீர் காத்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்ம இறுதி பாடலாக ஆராதனைக்கு முடிவாக என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என்ற பாட்டை நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம பாடுவோம். அப்பொழுது நம்ம காணிக்கை தசம பாகங்கள் நம்ம வழக்கமாக செய்கிற பிரகாரம் நீங்கள் தனியாக எடுத்து வைத்திருக்கலாம். இல்லாட்டினாக்கா நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த முகவரி எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு இந்த
அக்கௌண்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதுக்கேற்ற பிரகாரம் நீங்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவரே என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் தந்தையே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தன் மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தன் மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் இயேசு என்னை நிறைத்திடுவார். சாத்தான் என்னை சோதித்திட்டாலும் கர்த்தர் இயேசு என்னை நிறைத்திடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என்னை ஒளிச்சுடராய் பயன்படுத்திடுவார். என்னை தம் சாயலாய் என்று மாற்றிடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அன்பானவர்களே, நம்ம ஜெபித்து முடிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, உடைய பாதங்களில் நாங்கள் தத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் தினமாக உண்மை ஆராதிக்கவும் ஜெபத்தில் நாங்கள்
தரித்திருக்கவும், தொழுகையில நாங்கள் தரித்திருக்கவும், வார்த்தையை கேட்பதிலும், ஆண்டவருடைய திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கும் நீர் கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரை நடைபெற போகிற உக்ரான குழுவையும் நீர் ஆசீர்வதிப்பீர். இந்த கூட்டத்திலே கர்த்தாவே உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய விருப்பம் எல்லாம் செயல்படட்டும் அப்பா. நீர் தொடர்ந்து நடத்தும் மற்றும் எல்லா விதத்திலும் அப்பா, நாங்கள் எதை செய்தாலும், எதை ஏறெடுத்தாலும், எங்கு போனாலும், எங்கு வந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்து ஆட்கொண்டு நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசன்னம், வல்லமை, வழி நடத்துதல் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சுருக்கமாக உங்களிடத்துல அனௌன்ஸ்மெண்ட்ஸை நான் தெரியப்படுத்துகின்றேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து எல்லாருமா தயவு செய்து இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ல கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் இது நம்ம ஹேண்ட்போனை வைத்துக்கொண்டு, இல்லாட்டி கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு, இல்லாட்டி டிவியில நம்ம பார்த்துக்கொண்டு நம்ம இருப்பது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கூட ஆண்டவரை ஆராதிப்பது பிரதானம். அதனால நம்ம எல்லாருமா எப்போதுமே இந்த ஆராதனைகளை கலந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அண்ட் இந்த 21ஆம் தேதி, நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நம்முடைய வருடாந்திர மாநாட்டு கூட்டம் 45வது அமர்வு ஜூம் மூலமாக இது நடத்தப்படுகிறது. முதல் முறையாக நாம் இதற்காக ஜெபித்துக் கொள்வோம். உங்களுக்கு இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கும். இதை குறித்து நீங்கள் ஒவ்வொருவருமாய் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 13ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 8 நாட்கள் உபவாச நாட்களாக, ஜெப நாட்களாக நமக்கு குறிப்பிடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கேற்றாப்போல் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி, அந்த ஜெப கூட்டங்கள்ல கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு வாரம் ஒரு நாள் அந்த வாரத்தில் ஒரு நாள் டிஸ்ட்ரிக்ட் ரீதியில நடத்தப்படும். அதிலும் நீங்க கலந்து கொள்ளலாம். மாநாட்டு அளவுல நடத்தப்படும். அதிலும் நீங்க கலந்து கொள்ளலாம். தயவு செய்து நம்ம ஒவ்வொருவருமாய் வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டங்களையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த மாதம் நான் ஜெபித்த பிரகாரம் உபத்திரவப்படும் சபைக்காக இந்த மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம எல்லாருமாக இதை விதமாக குறிப்பா முக்கியமாக நம்ம தேசத்திலும் மற்றும் அநேக இடங்கள்ல, அநேக தேசங்கள்ல பாடுபடுகிறவர்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். கட்டட நிதிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். பிள்ளைகள் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இவர்கள் தொடர்ந்து உற்சாகமாக ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ்ல கலந்து கொள்ளும்படியாக நம்ம கேட்போம், ஜெபிப்போம். நம்ம நான் முதல் குறிப்பிட்ட பிரகாரம் நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை நீங்கள் ஆன்லைன்ல செய்து விடலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் நடத்துவாராக. நீங்கள் கர்த்தருக்காக ஒவ்வொரு போதும் ஜீவிப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென், ஆமென்.